பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதோ நம்முடைய எல்லாருடைய விருப்பமும் எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய எண்ணமும் இவை ஒன்றாக தான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரயாணிக்கிற பாதை அல்லாவிட்ட என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கிறவைகள் எனக்கு சுமூகமாய் நடைபெற வேண்டும் என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவைகள் அப்படி நடப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவைகள் நமக்கு சாதகமாய் இருப்பதில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த திறந்த வாசல் என்பது ஒரு மனிதன் நான் செய்ய வேண்டிய காரியங்களை சுமூகமாய் நடத்துவதற்கான சூழ்நிலைகளை இது காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்னாய் வைத்திருக்கிறேன். அப்படியானால் இந்த திறந்த வாசல் தேவன் தருகிறார் என்று சொன்னால் அதை மனிதன் பூட்ட முடியாது. இந்த திறந்த வாசலை தேவன் தருகிறார் என்று சொன்னால் அதை ஒரு காலம் மனிதன் சுதந்திரிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வேதாகமத்தின் அநேக சம்பவங்கள் இந்த திறந்த வாசலை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் செயல்பட முடியாமல் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் சத்துரு அல்லாவிட்டால் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை அடைத்து வைத்திருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவன் அடைக்கப்பட்ட வாசல்களை நமக்காய் திறந்து வைத்திருக்கிறார். நாம் ஒருவேளை வேதாகமத்தின் அடிப்படையிலே சிந்திப்போம் என்று சொன்னால், இதோ பேதுரு இதோ அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்கிற சோதரம் எண்ணம் இருந்த பொழுது தேவதூதன் வருகிறார். தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்புகிறார். அவர் தட்டி எழுப்புவது மாத்திரமல்ல, அவனை தயார்படுத்துகிறார். அவன் எழும்புகிறான். ஆனால் பேதுரு இதெல்லாம் உண்மை என்று நம்பவில்லை. அவன் ஒரு தரிசனம் காண்பதை போல அவன் நினைத்து கொண்டான். எனவே தேவதூதனை எழும்பி 1வது காவலையும் 2வது காவலையும் 3வது காவலையும் அவர்கள் கடந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து பேதுருவை விட்டுவிட்டு தேவதூதன் கடந்து போய் விடுகிறார் என்பதை பார்க்க முடியும். பாருங்கள், இங்கே பேதுரு அடைக்கப்பட்டு செயல்படாமல் நின்ற பொழுது தேவதூதன் அவருக்காய் இறங்கி வருகிறார். அவருக்காய் கதவுகளை திறக்கிறார். அங்கே அவன் சோதரம் விடுதலையாக்கப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இங்கே எவைகள் உங்களை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகளினால் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலை உங்களை செயல்பட விடாமல் செய்திருக்கிறதோ, அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவதோடு கூட மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காய் வாசல்களை திறந்து வைக்கிறார். நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். விடுதலையாய் தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள். எனவே அந்த கிருபை இன்றைக்கு நமக்கும் கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. இதுவரை கர்த்தர் நடத்தி வந்த நல்ல தயவுகளுக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிற, எங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிற எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாளும் உம்முடைய பிள்ளைகள் செயல்படுவதற்கான அத்துணை வாசல்களும் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தின் இந்த புதிய மாதத்திலே
திறப்பதாக உமக்கு நன்றி. பிள்ளைகள் ஆண்டவரே, நன்மையானவைகளை புசிக்கும்படியாய் கர்த்தாவை நீர் இதை செய்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நன்மையாய் எங்களை நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.